ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதௌ வந்தே பகவந்தः புனः புனः நிதயே சர்வவித்யானாம் விஜஷே பவரோக்கிணாம் குரவே சர்வலோகானாம் தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பஞ்சதசி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராசைக்க கர்மணே. பஞ்சதசியில இப்போ ஒரு மெத்தடாலஜி ஆஃப் டீச்சிங் எடுத்திருக்காரு பஞ்சதசி. அன்வய வதிரேகம். போன கிளாஸ்ல நம்ம நிறைய பார்த்தோம். ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கிட்டு அதை யூஸ் பண்ணி தான் அவர் ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது, அறிந்து கொள்வது அப்படிங்கன்னு விளக்குறாரு. அன்வயம் அப்படின்னா தொடர்ந்து இருப்பது, வதிரேகம் அப்படின்னா தொடர்ந்து இல்லாமல் இருப்பது. அதான் ஷார்டஸ்ட் டெஃபினிஷன். எப்போ தொடர்ந்து இருப்பது என்றால் அதாவது ஏ பின்னு எடுத்துட்டோம்னா ஏ எல்லா காலத்திலும் இருக்கும், பி எல்லா காலத்திலும் இருக்காது அப்படின்னு எடுத்துட்டோம்னா உதாரணத்தை வச்சு புரியும் போது ஈஸியா இருக்கும். இப்ப ஏங்கிறது மண், களிமண், பானைங்கிறது பி. இதுல பாருங்க, ஏ மண்ணை அந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் மண் இருக்கும் பொழுது பானை இருக்கலாம், இருக்கும். பானை இருக்கணும்னா அங்க மண் இருக்கணும், அப்படிதான் அர்த்தம். மண் இருக்கும் பொழுது அங்க என்ன இருக்கலாம், பானை இருக்கிறதுன்னு சொல்லுவோம். மண் இருக்கிறதுங்க போதுதான் அங்க பானை இருக்கிறதுங்கிற ஸ்டேட்டஸ்க்கு அது வரும். ஆனா மண்ணு பாருங்க, மண் இல்லாமல், அடுத்த ஸ்டேட்மெண்ட் பானை இல்லை. மண் இல்லாமல் பானை இல்லை. அப்ப மண் எப்படி இருக்குதானா, பானை இல்லாமலும் மண் இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? மண்ணுங்கிறது தொடர்ந்து இருக்கிறது. அந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் மண் என்பது தொடர்ந்து இருக்கிறது. அன்வயம். வதிரேகம் இருந்தும் இல்லாமலும் நிலைக்கு அது போய் வருது. இருந்தும் இல்ல, அந்த உதாரணத்தை பொறுத்த வரைக்கும் இருந்தும் இல்லாமலும் அப்படிங்கிற நிலைக்கு போய் வர்றதுனால வதிரேகம் சொல்லுவோம். இருந்தும் இல்லாமலும். இப்ப அந்த இதை எடுத்துக்கிட்டு அதன் மூலியமாக எதுக்கு நம்ம இதை யூஸ் பண்றோம் அப்படின்னா, எது ஒன்று தொடர்ந்து இருக்குதோ அது நித்தியம், எது ஒன்று வந்து கொண்டு போயிட்டு இருக்குதோ அது என்னது, அனித்தியம். ஆகமா பாயித்துவம், வருவதும் போவதுமாக இருப்பது, சில வருவதும் அது அதனுடைய இருப்பு என்பது. பானை வருதும் போக, பானையினுடைய இருப்பு என்பது வருவதும் போவதுமாக இருக்குது. ஆனா மண்ணுங்கிறது எப்படி இருக்குது, தொடர்ந்து இருக்கிறது. எப்படி தொடர்ந்து? பானை தோன்றுவதற்கு முன்பும் மண் இருந்தது, பானையாக இருக்கும் போதும் மண் இருக்குது, பானை உடைந்த பிறகும் அங்கு இருப்பது என்ன, மண் தான். அப்ப மண்ங்கிறது 3 காலத்திலும் தொடர்ந்து வருகிறது. அதனால் அது நித்தியம். காரணம். இது என்னது, வருவதும் போவுமாக இருப்பது காரியம், அனித்தியம். இந்த எக்ஸாம்பிள் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு இப்ப நாம எங்க வந்தோம், இதை வச்சு ஆத்மாவை எப்படிங்க புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பஞ்சகோஷ பிரக்ரியா. அதுல நம்ம என்னென்ன பிரக்ரியா, பஞ்சகோஷம். கோஷம்னா மறைத்தல், ஆத்மாவை மறைப்பதை போல் மறைத்தல். இது ஃபர்ஸ்ட் இந்த ஸ்தூல சரீரத்தை எப்ப நீங்க நான் எடுத்துக்கிறீங்களோ அப்ப இந்த ஸ்தூல சரீரம் ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்கிறது. அன்னமய கோஷம். அடுத்தது பிராணமய கோஷம். உடல் ஏற்படுகின்ற பசி, தாகம் அதெல்லாம் எனக்கு ஏற்படுகிறது. அது என்ன ஆகுது, அது ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து, அது சரீரத்துக்கு உண்டானது பசி தாகம் எல்லாம். ஆனா நாம என்ன பண்றோம், ஆத்மாவின் மேல் ஏற்றி வைத்து எனக்கு பசிக்குதுன்னு சொல்லும் போது அது பிராணமய கோஷம் மறைக்குது, ஆத்மாவை மறைப்பதை போல் மறைக்குது. அதனால
அந்த பிராணனுக்கு பேர் பிராணமய கோஷம். அடுத்தது என்னது? என்னுடைய மனதில் ஏற்படுகின்ற சுக துக்கங்கள் எனக்கு ஏற்படுவதாக நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். அது மனதிற்குண்டானது, நான் மனமல்ல. ஆனா என்ன எடுத்துட்டு இருக்கேன்? என் மனதை இப்ப என்ன பண்ணுது? ஆத்மாவை மறைப்பதை போல் மறைப்பதால் அது மனோமய கோஷம். அடுத்து என் புத்திக்கு இது தெரியும் தெரியாதுங்கிற கண்டிஷன் வரும் பொழுது எனக்கு இது தெரியும், எனக்குன்னு ஆத்மாவுக்கு எனக்கு இது தெரியாது அப்படின்னு நம்மள ஐடென்டிஃபை பண்ணும்போது அது விஞ்ஞானமய கோஷம். புத்தி நான் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது புத்தி ஆத்மாவை மறைப்பதை போல் மறைப்பதால் அது விஞ்ஞானமய கோஷம். அடுத்தது காரண சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது நான் ஆனந்தமாக இருக்கிறேன், இந்த பொருள்கள் மூலியமாக எனக்கு ஆனந்தம் கிடைச்சது. பிரியம், மோதம், பிரமோதம், தி கிரேடேஷன் ஆஃப் ஆனந்தம், தூங்கும் போது கிடைக்கிற ஒரு ஆனந்தம், ஒரு சாப்பிடும் போது கிடைக்கிற ஆனந்தம், இந்த மாதிரி எல்லாம் நான் ஆனந்த ஸ்வரூபம் நினைக்கும் போது நம்ம ஆனந்த சரீரம் எங்கிருந்து வெளிப்படுவது? காரண சரீரத்தை நான் என்று எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுக்கு பேரு ஆனந்தமய கோஷம். இந்த பஞ்ச கோஷங்களையும் நம்ம சரீரோடத்தை பயணிக்கலாம். இப்போ பஞ்சமய கோஷத்துல அன்னமய கோஷம் அப்படிங்கிறது என்னது? சரீரம்ங்கிறது 3 விதமான சரீரம். ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3ஐ பேஸ் பண்ணி தான் நமக்கு என்னவே நம்ம பார்த்தப்போ கோஷம். இப்ப அன்னமயம்ங்கிறது ஸ்தூல சரீரம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம். பிராண, மனோ, விஞ்ஞானம் 3 எதை சேர்ந்தது? சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்தது. அடுத்து ஆனந்தமய கோஷம்ங்கிறது காரண சரீரத்தை சேர்ந்தது. அந்த 3 சரீரத்தை தான் 5 கோஷமாக படிக்கிறோம், அறிந்து கொள்கிறோம். 3 சரீரம். ஸ்தூல சரீரம் இஸ் ஈக்குவல் டு அன்னமய கோஷம். சூக்ஷ்ம சரீரத்துல 3 கோஷம் வருது, பிராணமய, மனோமய, விஞ்ஞானமயம். ஏன்? பிராணன் மனம் புத்தியில எதை சார்ந்தது? சூக்ஷ்ம சரீரத்தை சார்ந்தது. அடுத்தது காரண சரீரத்தை சார்ந்தது ஆனந்தமய கோஷம். இப்ப இந்த 2ஐ வச்சுக்கிட்டு இவர் என்ன பண்றாரு? நம்ம 38ஆவது ஸ்லோகம் பார்த்துட்டோம். இப்போ 39ஆவது ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, எது ஒன்று தொடர்ந்து வருகிறதோ அது நித்தியம்னு புரிஞ்சுக்கோ, அது ஆத்மா அப்படி சொல்லிட்டு இந்த 3 அவஸ்தைகளும் எடுத்துக்கிறார். சுஷுப்தி காலத்துல ஆத்மா இருக்குதா இல்லையா? அதாவது ஆத்மாங்கிறது தொடர்ந்து வர என்ன டெக்னிக் யூஸ் பண்றாரு? அன்வய விதிகிரேக்கம். அதுல அன்வயம்ங்கிறது எதை போடணும்? ஆத்மா தொடர்ந்து இருக்குது. எது மாறிக்கிட்டு இருக்குது? நம்ம விழிப்பு நிலைன்னு ஒண்ணு இருக்கு, அவஸ்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. சுஷுப்தி காலம் தூங்குறோம், சொப்ன காலம் அவஸ்தை, ஜாகிரத்து விழிப்பு நிலை, கனவு நிலை, தூக்க நிலை, இது மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படிதானே? இப்பதானே தூங்கி ஒரு நிலையிலிருந்து இப்ப எடுத்து காலையில் எழுந்து வந்து உட்காந்துருக்கோம்னா இதுக்கு முன்னால எங்க இருந்தோம்? சுஷுப்தி நிலையிலிருந்து தான் இப்ப விழிப்பு நிலைக்கு வந்திருக்கோம். அது இன்பிட்வீன் ஒரு கனவு கண்டுட்டு வந்திருக்கலாம். அப்போ இதுதான் என்ன? அது மாறிக்கொண்டிருக்கிறது. 3 நிலைகளும் இந்த சரீரத்துக்கு உண்டானது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த 3 நிலையிலும் நம்ம என்ன? அன்வய வெதிரேக்கம் என்ன? இதெல்லாம் வெதிரேக்கம். வந்துட்டு போகுது, மணிக்கணக்கில் இருக்குது தூக்கம். அதுக்கப்புறம் 1 மணி வரை ஒரு குறிப்பிட்ட 24 மணி நேரத்துல கொஞ்ச நேரம் ஜாக்கிரத அவஸ்தா, கொஞ்ச நேரம் சொப்பனம், கொஞ்ச நேரம் விழிப்பு. தூக்கம், கனவு, விழிப்பு நிலை மாறிக்கிட்டு வருது. அது என்னது? அகமா பாயி வந்துட்டு போயிட்டு இருக்குது. அது நான் அல்ல, என்னுடைய சொரூபம் ஆத்மா, அது அன்வயம். அது 3 நிலையிலும் அவஸ்தையிலும் தொடர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத தான் இப்ப அவரு ஒரு 42வது ஸ்லோகம் வரைக்கும் 41 வரைக்கும் அவரை 3 காலத்தை எடுத்துக்கிறாரு. 39, 40, 41 3லயும் 3 அவஸ்தை எடுத்துக்கிறாரு. அவஸ்தையில ஆத்மா மாறாம இருக்கு, அவஸ்தைகள் மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆத்மா நித்தியம் அப்படிங்கறத கொண்டு போறாரு. ஆக்சுவலா கடைசியா எதில் டிரைவ் பண்ற போறான்னு பாத்தீங்கன்னா மகா வாக்கியம் தத்துவமசி. அதை நம்ம இப்ப விசாரம் பண்ணிட்டோம்னா எப்படி இதை கொண்டு போய் அங்க சேர்த்துறாரு நம்ம புரிஞ்சுக்கலாம். தத்துவமசிங்கிறது மகா வாக்கியம். தத்து பிரம்மஸ்வரூபம், இறைவன், ஈஸ்வரகா. தத்து துவம் அசி, நீ துவம் அதுவாக இருக்கிறாய். துவம் நீ ஆத்மா, சரீரத்தை எடுத்துக்கூடாது. துவம் நீ எப்படி இருக்கிற? பிரம்ம தத்துவம், ஈஸ்வரன் எடுத்துக்கலாம். ஈஸ்வரனாக நீ, ஈஸ்வருடைய தத்துவமாகவே உன்னுடைய தத்துவம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வர தத்துவம்.
அதுதான் தத்து துவம் அசி, இருக்கிறாய். அசின் என்ன? அஸ்தாத்து, இருக்கிறாய், நீ அதுவாக இருக்கிறாய்ங்கிற டிரைவ் பண்றதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம், அந்த துவம் பத விசாரம் சொல்லுவோம். இந்த இடத்துல அவர் பண்றது துவம். துவம்னா நீ, நம்ம குரு நீங்கும் போது, சாஸ்திரம் நீங்கும் போது நாம என்ன எடுத்துக்கணும், நான் ஆத்மான்னு எடுத்துக்கணும். நாமளும் போய் தொம்முன்னு சொல்லிட்டு கூடாது. சாஸ்திரம் சொல்றது தொம்முன்னு, நாம எப்படி புரிஞ்சுக்கணும், அகம் நான் என்னவா இருக்கேன், என்னுடைய தத்துவம் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரனுடைய தத்துவம். அதை டிரைவ் பண்றதுக்கு தான் இப்ப ப்ரொசீஜர் போயிட்டு இருக்கு. ஒரு ஸ்லோகமா நம்ம மீனிங் பார்த்துட்டு அப்படியே போகலாம். 38ங்கிறது அன்வய விதிரேக்கத்தோட முடிச்சுட்டோம் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல. 39வது பார்க்கலாம். 38 பார்க்கலாம். அபானே ஸ்தூல தேகஸ்ய ஸ்வப்னே யத்பானமாத்மனக சோன்வயோ வதிரேக்கக, அந்த இருக்கு விசர்க்கம், வதிரேக்கக தத்பானே ஞான வபாசனம். திருப்படிக்கிறேன். அபானே ஸ்தூல தேகஸ்ய ஸ்வப்னே யத்பானமாத்மனக சோன்வயோ வதிரேக்கக தத்பானே ஞான வபாசனம். இதனுடைய கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சொப்ன எடுத்துனே போடுறாரு. சொல்லிருக்கீங்க, இது முடிஞ்சிச்ச மீனிங்க. சொப்பனத்தில் நீ விழித்திருக்கும் போது என்ன பார்த்தாயோ அது கனவில் வரும், பூர்வ ஜென்மத்தில் நடந்த பதிவுகளும். இல்ல வேர்டு பை வேர்டு மீனிங், இல்ல வேர்டு பை வேர்டு மீனிங் பாத்துட்டீங்களா? ஓகே, சொப்பனே, எஸ் சொப்பனே ஃபர்ஸ்ட் வேர்ட் நான் சொல்றேன், எழுதிக்கங்க. இது இல்லைன்னா எழுதிக்கங்க. சொப்பனே, சொப்பன காலத்தில் எது இல்ல, ஸ்தூல தேகஸ்ய அபானே சதி. சொப்பன காலத்தில் எது இல்லையாமா, ஸ்தூல தேகஸ்ய அபானே, ஸ்தூல தேகத்தினுடைய பிரகாசம் இல்லாத போது சொப்பனம் கண்டுட்டு இருக்கோம். அதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். சொப்பனம் கண்டுட்டு இருக்கும் போது நமக்கு என்ன இல்ல, நான் இந்த ஸ்தூல சரீரம் அப்படிங்கிற அபிமானம் நமக்கு அங்க இல்ல. அபானே, பிரகாசம்னா என்னால் அறியப்படுவது இல்ல. ஏன்னா அப்படி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், சொப்பனம் காணும் போது நான் இந்த ஸ்தூல சரீரம் இப்ப கண்டு கொண்டிருப்பது வெறும் சொப்பனம், அது ஒரு மித்தியா, தோற்றத்திற்கும் அனுபவத்திற்கும் மட்டும் அப்படிங்கிற அறிவு தூக்கத்துல இருக்கா, சொப்பனத்தில் இருக்கா? தூக்க வேண்டாம், சொப்பனத்தில் இருக்கானா இல்ல. அதனாலதான் சொப்பன காலத்துல வர்றதுல என்னவா நம்ம எடுத்துக்கிறோம், அது மித்தியானா நம்ம சொப்பன காலத்தில் அது கனவில் வருவது மித்தியான்னு தெரியாததுனாலதான் என்ன பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல, நாம் அதை கண்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நமக்கு அனுபவம் ஏற்படுகிறது. ஒரு புலி வருதுன்னா பயம் வருது, வேக்குது, கட்டலோட்டு கீழே விழுந்துடுறோம் அப்படிங்கறதெல்லாம் ஏன் ஏற்படுது, அங்க கனவு காண்பவனுக்கு கனவு என்பது மித்தியா என்கின்ற ஞானம் இல்லை. சாஸ்திரம் என்ன சொல்லுது, எப்ப அந்த ஞானம் வருது, விழித்தவுடன். கனவுலகத்திலிருந்து விழிச்சோட நமக்கு என்ன தெரிஞ்சது, ஐயையோ கனவா அப்படின்னு என்ன அர்த்தம், மித்தியா, தோற்றத்திற்கும் அனுபவத்துக்கு மட்டும்தான் அது சத்தியம் அல்லங்கிற அறிவு விழித்ததற்கு அப்புறம்தான் நமக்கு தெரியுது. எப்ப, நான் இந்த ஜாகிரத உடம்பு, விழிப்புடவில் நான் இருக்கிற ஸ்தூல சரீரம் தான் நான் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு வருது. அதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது, இந்த உலகம் ஜாகிரத் அவஸ்தையில் நீ காண்கின்ற இந்த உலகமும் மித்யா, தோற்றத்திற்கும் அனுபவத்திற்கும் மட்டுமே, அது சத்தியம் அல்ல. ஆனா நம்ம எப்படி எடுத்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், எல்லாம் சத்தியம். இது எப்ப மித்தியாத்துவத்தை நீங்க இந்த உலகம் மித்தியா என்கின்ற ஞானம் நமக்கு ஏற்படும் பொழுது மட்டும்தான் இந்த உலகம் நம்மை துன்புறுத்த முடியாது. கனவுலகம் நம்ம ஜாகிரத அவஸ்தை எப்போ, ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம். இந்த உலகம் ஏன் ஒரு ஞானியை துன்புறுத்துவதில்லை, எப்படி கனவு காண்பவன் கனவிலிருந்து விழித்ததற்கு பிறகு கனவில் வந்ததெல்லாம் மித்தியா என்கின்ற அறிவு ஏற்படுவதால்
கனவில் வந்த புலியோ கனவில் வந்த என்வி திருடரை பத்தியோ அவனுக்கு அது பாதிப்பது இல்லை. கனவுல தானே திருட வந்தான் அப்படிங்கிற அறிவு இருக்கு. அப்ப அது பாதிப்பது இல்லை. கனவுலகத்தில் வந்த நிகழ்வுகள் அவனை பாதிப்பதில்லை. எப்போ? அவன் விழித்ததற்கு பிறகு. அதை போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஞானத்திற்கு விழித்து விட்ட பிறகு ஞானிக்கு இந்த உலகமே மித்யா, வெறும் தோற்றத்திற்கும் அனுபவத்திற்கும் மட்டும்தான்ங்கிற அறிவு ஏற்பட்டவுடன் இந்த உலகம் அவனை துன்புறுத்தாது. நாம் ஆனா என்ன எடுத்து வச்சிருக்கோம்? அஞ்ஞானி இந்த உலகத்தை சத்தியமாக எடுத்துக்கொண்டு இருப்பதால் தான் நமக்கு இந்த உலகம் நமக்கு துன்பத்தை கொடுக்கிறது. அத்தவர் என்ன சொல்றாரு? அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் என்ன பண்றோம்? நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறோம். என்னென்ன இந்த உலகத்துக்கு என்னதை கொடுக்கணும்? நாம புடிச்சு வச்சிருக்கிற சத்தியத்துவத்தை விட்டுட்டு அது மித்யாங்கிற அறிவு நமக்கு ஏற்படுவதுதான் ஞானம். அதுதான் ஆனந்த பிராப்தி, துக்க நிவிருத்தி. அது ஒரே நாளையே நம்ம சத்தியம் என்பது நம்ம புடிச்சு வச்சிருக்கிறது இந்த ஒரு நாள்லயோ ஒரு மாசத்துலயோ அது போக முடியாது. ஏன்னு கேளுங்க, நாம எத்தனையோ ஜென்மம், கோடி ஜென்மம் எடுத்திருக்கோம். அதுல எல்லாத்துலயும் இந்த உலகம் சத்தியம், உலகம் சத்தியம் அப்படிங்கிற அறிவோட இருந்து இந்த ஜென்மத்துல பிறந்ததுல இருந்து 40-50 வயசு வரைக்கும் இந்த உலகம் சத்தியம்னு மனதை பழக்கி விட்டோம். மனம் என்ன ஆயிடுச்சு? பழகிருச்சு. ஆனா கிளாஸ் எடுத்தோன்னா புத்தி ஏத்துக்கும், ஓ இது உலகம் மித்யான்னு. ஆனா மனம் அதை நான் எவ்வளவு நாள் அது பழக்கி வச்சிருக்கிறேன்னா அந்த பழக்க தோஷம் போவதற்கு கொஞ்ச நாள் ஆகும், கொஞ்சம் வருடங்கள் ஆகலாம். அது அவங்களுடைய மனதை பொறுத்தது. இவ்வளவு வருஷம் ஆகுன்னு டெபினிஷன் குருவும் கொடுக்க முடியாது, சாஸ்திரம் கொடுக்க முடியாது. உங்க மனதில் எப்ப அந்த சத்தியத்துவத்தை, இந்த உலகம் சத்தியம்ங்கிற புத்தி போய் மித்யாங்கிற புத்தி வருங்கிறது உங்க மனது அது மெதுவாக உருகி என்ன ஆகணும்? மோல்டு இன்னொரு ஷேப்புக்கு வரணும். மனம் என்பது என்ன பண்ணணும்? அதை ஒரு ஷேப்ல நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, அதை உருக்கி இன்னொரு ஷேப்புக்கு கொண்டு வரணும். மனம் இப்ப என்ன ஷேப்ல இருக்குது? இது உலகம் சத்தியம்ங்கிற ஒரு ஷேப்ல இருக்கு. அதை என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சாஸ்திரம் உருக்கணும். ஏன்னா ஒரு உலோகத்தை ஒரு ஷேப்ல இருந்து இன்னொரு ஷேப்புக்கு கொண்டு போகணும்னா ஃபர்ஸ்ட் உருக்குவாங்க. பட்டையில் போய் பாருங்க, இரும்போ தங்கமோ ஃபர்ஸ்ட் தோட்டையோ கம்பளையோ கொண்டு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உருக்கணும். அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து இன்னொரு ஷேப் அவங்க கொண்டு வர முடியும். இதே டெக்னிக் தான் சாஸ்திரம் கையில் எடுக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருக்கிற அந்த சத்தியம்ங்கிற அந்த புத்தியை உருக்கி அதுக்கப்புறம் தான் அது மித்யாங்கிறத உருக்கணும், ஷேப்புக்கு கொண்டு வரணும். இது ஒரு நாள்லயோ ஒரு வருஷத்திலேயோ ஒரு குறிப்பிட்ட காலம் டெபினிஷனா இந்த காலத்துல ஏற்பட்டு விடும் நம்ம யாருனாலும் சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் த இண்டிவிஜுவல் மைண்ட். அது முதல்ல நல்லா தெளிவாய்க்கணும். அந்த ப்ராசஸ் நடக்கும் போது இட் வில் டேக், சில பேர் சுவாமிஜி சொல்றது, இட் வில் டேக் சம் டிகேட்ஸ். எது இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு. அதனால அதான் நம்ம என்ன பண்றோம்? வகுப்புகள் ரெகுலரா அந்த கேட்க தான் நமக்கு என்ன ஆகும்? மனம் உருகி, சத்தியங்கிற மனம் உருகி இந்த உலகம் மித்யாங்கிற ஸ்டேட்டுக்கு நமக்கு அது புரியும். எழுத்துல எழுதி வச்சிருக்கலாம், நோட்ல இருந்திருக்கலாம். ஆனா இங்க அறிவுக்கு வருவதற்கு மனம் தான் புத்தி ஏத்துக்கும். ஆனா மனம் பழகணும். அந்த பழக்க தோஷம், அதுக்கு பேர் என்னது? பழகிட்டா அது தோஷம், அது டக்குன்னு விடாது. அதனால இப்ப என்ன பண்றாரு அவரு? திருப்பி நம்ம என்ன பண்றோம்? அது விசாரம் செய்ய. இப்ப இங்க சப்ஜெக்டுக்கு வரும்போது சொப்பன காலத்தில் என்ன நடக்குது? நமக்கு ஸ்தூல தேகம் நான்கிற பிரகாசம் அறிவு நமக்கு அப்ப இல்லை. எத்து அபானக பாவம் அஸ்தி. அடுத்தவடு எத்து ஆத்மனக பாவம் அஸ்தி. அடுத்தவடு ஆத்மாவின் பிரகாசம் என்ன இருக்குது? எப்போ? சொப்பன காலத்துல பாத்தீங்கன்னா இது ஸ்தூல தேகம் நான்கிற அறிவு நமக்கு இல்ல. ஆனா அப்பவும் என்ன இருக்குது? கனவு கண்டு கொண்டு இருக்கும் போதும் ஆத்மா இருக்குது. அதுக்கு பேரு ச அன்வயக பவதி. ஆத்மா எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்கிறது. ஆத்மாங்கிறது என்னது? ஞானம். அந்த ஞானம் ஆத்மாவிடமிருந்து வர்றதுனாலதான் கனவுல என்ன வருதுங்கிற அறிவு நமக்கு ஏற்படுது இல்லையா? அந்த கனவு உலகத்தில் எதை நான் காண்கிறேன், எதை பற்றிய ஞானம் ஏற்படுங்கிற அறிவு யாரிடம்? சோர்ஸ் ஆஃப் அந்த அறிவு எது? ஆத்மா. அதனால என்ன கண்டிப்பா என்ன இருக்கணும்? அங்க ஆத்மா அங்கு இருக்கிறது. என கனவுலகத்தில் எனக்கு ஒரு ஞானம் ஏற்படுகிறது. ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் அங்க என்ன இருக்கணும்? ஆத்மா இஸ் தி சோர்ஸ். சோ அதை வச்சு நமக்கு என்ன தெரியுது? ஆத்மா கனவுலகத்தில் இருந்து கொண்டு அதுல இருந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிறது இல்ல. சோ ச அன்வயக பவதி. ஆத்மாங்கிறது அந்த இடத்துல
அன்வயக. கனவுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மா என்பது அன்வயக, ஸ்தூல சரீரம் என்பது போயிருச்சு. தத்து பானே சதி, ஆத்மா பிரகாசிக்கும் பொழுது அஞ்ஞானவ பாசனம், மற்றொன்று பிரகாசம் இல்லாதது வியதிரேக பவதி. அந்த ஸ்தூல சரீரம் என்பது வியதிரேக்கம். எப்போ ஆத்மா பிரகாசிச்சுட்டு இருக்குது, சொப்பன காலத்தை மட்டும் எடுத்துக்கங்க, அங்க எது அன்வயம்? ஆத்மா தொடர்ந்து இருக்கிறது, ஸ்தூல சரீரம் அங்கு இல்லை, அது வியதிரேக்கம். ஸ்தூல சரீரம் தொடர்ந்து இல்லை. ஏன்னா ஜாகிரத அவஸ்தையில என்ன இருந்தது? நமக்கு ஸ்தூல சரீரம்ங்கிற பிரஞானம் இருந்தது. ஆனா சொப்பன காலத்துக்கு வந்தோன்ன அந்த பிரகாஷ் ஜாகிரத அவஸ்தையில் இருந்த ஸ்தூல சரீரத்துடைய அபிமானம் அங்கு பிரகாசம், ஞானம், அறிவு என்பது அங்கு இல்லை. அதனால ஸ்தூல சரீரம் என்பது வியதிரேக்கம். அப்படிதானே? ஸ்தூல சரீரம் என்பது வியதிரேக்கம். ஏன்? ஸ்தூல சரீரத்தை பற்றி அபிமானம் சொப்பன காலத்திலும் இல்ல, நீங்க இன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம், சுசுப்தி காலத்திலையும் இல்ல. அப்ப இதுல இருந்து இந்த ஒரு ஸ்லோகத்தை நமக்கு என்ன தெரியுது? ஆத்மாங்கிறது தொடர்ந்து இருக்குது. அது ஆத்மா இருக்கும் போது ஸ்தூல சரீரம் இருக்குது. ஸ்தூல சரீரம் ஆத்மா இல்லாத, ஆத்மா எப்பவுமே இருந்துட்டு இருக்குது. ஸ்தூல சரீரம்ங்கிறது ஜாகிரத அவஸ்தையில மட்டும்தான் அதை பற்றி நமக்கு அறிவு இருக்குது. சொப்பன காலத்தில் ஸ்தூல சரீரத்தை பற்றி அறிவில்லைனா அங்க அன்னமய கோஷம்ங்கிறது அங்க ரெண்டை லிங்க் பண்ணீங்கன்னா அது என்னது? அன்னமய கோஷம்ங்கிறது எப்ப வருது? எப்ப இல்ல? கனவு காணும் பொழுது நமக்கு அன்னமய கோஷம்ங்கிறது இல்லை. ஏன்னா ஸ்தூல சரீரத்தை பத்தி இல்லாத போது நான் இந்த ஸ்தூல சரீரம்ங்கிற அபிமானம் அங்க இருக்கா என்ன? இல்ல. அதனால அது வியதிரேக்கம். சோ வியதிரேக்கம்ங்கிற எதற்கு, அந்த கேட்டகரிக்கு எதை கொண்டு வரீங்களோ அது அனித்தியம். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம இந்த ஸ்லோகத்திலிருந்து? ஸ்தூல சரீரம் அனித்தியம், மித்யா, தோற்றத்திற்கும் அனுபவத்திற்கும் மட்டும்தான் இந்த ஸ்தூல சரீரம். ஏன்? அது சத்தியமா இருந்தா என்னவா இருக்கணும்? 3 காலத்திலும் இருக்கணும். எப்பொழுது தொடர்ந்து வச்சுக்கலாம், தொடர்ந்து இருக்கணுமா இல்லையா? அதான் நம்ம அப்படியே நினைக்கிறோம், இந்த ஸ்தூல சரீரம் மித்தியான நாம வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சத்தியம் அப்படிதானே வாழ்ந்துட்டு இருக்கோம். அதைத்தான் சாஸ்திரம் நெகேட் பண்ணுது. அடுத்தது 39வது ஸ்லோகம். லிங்கா, லிங்கா போடணும்பா, அங்க லிங்க இருக்கு சமஸ்கிருதத்துல, நெடில் போடணும். லிங்க அபானே. இப்போது லிங்கம்னா சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பேர் என்ன? லிங்க சரீரம். ஏன் அதுக்கு சூக்ஷ்ம சரீரத்துக்கு லிங்க சரீரம்னு பேரு? இண்டிகேஷன் ஆஃப் ஆத்மா, ரிஃப்ளெக்டிங் மீடியமா இருக்கிறதுனால. இண்டிகேஷன், லிங்க மீன்ஸ் இண்டிகேஷன் ஆஃப் சம்திங். இந்த லிங்க சரீரம் ஆத்மாவை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால ஆத்மா உடலில், அதான் இந்த ஞானம் உடலில் இருக்குது, வெளிப்படுது அப்படிங்கிறதுக்கு லிங்கம் இண்டிகேஷன். சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற மனம். அதனால ஜெனரலா என்ன சொல்லுவோம்? சூக்ஷ்ம சரீரத்துக்கு இன்னொரு பேரு லிங்கம். இவர் என்ன சொல்ற படிக்கிறேன், லிங்க அபானேட்டா அங்க லிங்க, லிங்காபானே, லிங்காபானே சுஷுப்தௌ ஸ்யாதாத்மனோ பாணமன்வயஹ வியதிரேகஸ்து தத்பானே லிங்கஸ்யாபானமுச்யதே. இந்த இப்போ இதை என்ன படிக்கிறாரு? சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கிறாரு. லிங்காபானே சுஷுப்தௌ. சுஷுப்தம்னா உங்களுக்கு தெரியும், தூக்கத்தில். ஸ்யாதாத்மனோ மானமன்வய பாணமன்வயஹ வதிரேகஸ்து தத்பானே லிங்கஸ்யாபான உச்யதே. மீனிங் எழுதிட்டு அப்படியே பார்க்கலாம். இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 39ல அன்வய வெதிரேக்கம் ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும். இதுல எது அன்வயம்ங்கிறாருன்னா ஆத்மா தான் அன்வயம், வெதிரேக்கம்ங்கிறது சூக்ஷ்ம சரீரம். முதல்ல போன ஸ்லோகத்துல வெதிரேக்கம்ங்கிறது ஸ்தூல சரீரம். அப்ப ஸ்தூல சரீரம்ங்கிறது எதை நெகேட் பண்ணிட்டோம்? பஞ்சமகா இந்த கோஷத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்தூல சரீரம்ங்கிறது அன்னமய கோஷத்தை நெகேட் பண்ணியாச்சு. அடுத்தது இங்க சூக்ஷ்ம சரீரம் வெதிரேக்கம் அப்படின்னு என்ன? அனித்தியம். அப்படிங்கும் போது அந்த ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீரத்தை நீங்க வெதிரேக்கம்னு நீங்க முடிவு அறியும் பொழுது நம்ம என்னென்ன கோஷத்தை நெகேட் பண்ணிடலாம்? பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் என்பது வெதிரேக்கம், அனித்தியம் அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்லோகத்து மூலியமா அவர் நெகேட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் மீனிங் சுஷுப்தௌ. போன இதுல
கனவுலகத்தை எடுத்திருந்தார் சொப்னே. இங்க என்னது சுஷுப்தௌ. சுஷுப்தி காலத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கும் பொழுது சப்தமி சுஷுப்தௌ சுஷுப்தி அவஸ்தையில் எது அன்வயம் எது வெதிரேக்கம். எந்த காலத்தை எடுத்துக்கிறோம்? போன ஸ்லோகத்துல சொப்பன காலத்தை அவஸ்தைன்னு எடுத்துக்கலாம். சொப்பன அவஸ்தை எடுத்தார். அதுல அன்வயம் ஆத்மா, வெதிரேக்கம் ஸ்தூல சரீரம் பண்ணிட்டோமா. இங்க என்ன காலத்தை எடுத்துக்கிறோம்? என்ன அவஸ்தை எடுத்துக்கிறோம்? சுஷுப்தி அவஸ்தை. நல்ல தூங்கும் பொழுது எது அன்வயம் எது வெதிரேக்கம். லிங்க அபானே சதி. என்ன இல்ல? நல்ல தூக்கத்துல லிங்க அபானே லிங்க சூக்ஷ்ம சரீரம் இல்லை. அதை பற்றிய ஞானம் அதை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. சூக்ஷ்ம சரீரத்துடைய சூக்ஷ்ம சரீரம் பிரகாசிப்பது இல்லை. அதை பற்றிய அறிவு நமக்கு இல்லை. சூக்ஷ்ம சரீரத்தை பற்றிய அறிவு அபானேன பிரகாசம்னு அர்த்தம். சூக்ஷ்ம சரீரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை பற்றிய அறிவு அதை பற்றிய ஞானம் நமக்கு அங்க இல்லை. அப்படித்தானே? நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம். சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அறிவு நமக்கு அங்க ஏற்படுதா என்ன? நல்ல வேலை அது இல்லாதனாலதான் நல்ல தூக்கம் இல்லைங்களா? இப்ப நம்ம சூக்ஷ்ம சரீரத்துல ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கோங்களேன். ஒரு சாப்பிட்ருப்பீங்க, வயிறு அப்செட் ஆயிருந்தா அது சூக்ஷ்ம சரீரம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு பிராணன் ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளம், ஒரு வலி இருக்கு. அப்ப பாருங்க, தூங்கும்போது நம்ம அந்த வலி உணர்வது இல்லை. அப்ப என்ன நடக்குது? அந்த சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி அறிவு நமக்கு அந்த பிரகாசம் அறிவு அப்ப நமக்கு இல்லை. அதனாலதான் வலி. ஏன்னா காலை எழுந்து என்ன பண்ணும்? திருப்பி அது இப்ப கால் வலி வலிக்குது, முட்டி வலி எடுத்துக்க. நல்ல ஈஸியான எக்ஸாம்பிள். நடக்கிறோம், இந்த நிலையில் இருக்கும்போது முட்டி கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுங்கிறாங்க. நல்லா படுத்து தூங்கும்போது அவங்களுக்கு அந்த வலி இருக்குதா என்ன? ஆனா அப்ப என்ன, வலி காணாம போயிட்டு வெடிச்செந்ததுக்கு அப்புறம் வருதா என்ன உடல வலி? வலியெல்லாம் அந்த முட்டியில் இருக்கிற வலி அப்படியே தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? அந்த இடத்துல அதை பற்றி நமக்கு அறிவு இல்லை. அதனாலதான் தூங்கும்போது முட்டி வலி இல்லை. தூங்கி எழுந்து காலை ஊனோன்னு என்ன பண்ணும்? திருப்பி வலிக்கும். இல்ல கால் கொஞ்ச நேரம் நடந்தோம்னா சும்மா கால் நடக்காம இருந்தாலும் என்ன பண்ணுது? வலிக்குது. அந்த வலியைங்கிறது எது? பிராணன். வலியை நம்ம எங்க உணர்றோம்? பிராணன் மூலியமா தான் உணர்றோம். பிராணம் தான் நமக்கு காமிக்கும் இந்த இடத்துல வலி இருக்கு. ஏன்னா அதுதான் உயிர் வாழ்வதற்கு பேசிக் நெசசிட்டி. ஏன்னா ஒரு இடத்துல வலி இருக்குங்கிற பிராணம் சொல்லின்னு வச்சுக்கல, அந்த இடத்துல சீ பிடிச்சி அழுதாக்கும் நமக்கு தெரியாது. வலி அந்த பிராணம் தான் என்ன சொல்லுவோம்? ஐயோ இந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு அது வழியாக நமக்கு காமிக்கும். நாம அந்த இடத்துக்கு கேர் பண்ண போவோம். வலிங்கிறது இட்ஸ் மஸ்ட் ஃபார் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட். அது வலிங்கிறது. சோ அப்ப நமக்கு அந்த வலி தெரியல தூங்கும் போது அப்படின்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி நமக்கு அறிவு அங்க இல்ல. அதான் என்னது? லிங்காபானே சதி. அடுத்த விட. ஆனா ஆத்மாவை பற்றி அறிவு இருக்கா இல்லையா தூங்கும் போது? ஏங்க எனக்கு என்னமோ ஆத்மா பற்றி அறிவு இருக்க மாதிரி தெரியலையே. ஆத்மாவை பற்றி, அதான் ஆத்மா அங்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. எப்போ? தூக்கத்தில் ஆத்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையாங்கிறது அன்வயம்ங்கிறது சாஸ்திரம் சொல்லுது. ஆத்மா தூக்கத்தில் இருக்குதுன்னு. ஆனா நம்ம அனுபவத்துல பார்த்தோம்னா எதுவுமே அங்க இல்லாத மாதிரி தான் தெரியுது. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் என்னால ஆத்மாவெல்லாம் தூங்கும் போது ஆத்மாவுடைய அறிவு எனக்கு அங்க இல்லைன்னு தான் தோணும். ஆனா கொஞ்சம் விசாரம் பண்ணி பாருங்க. தூங்கும் போது நமக்கு ரெண்டு அனுபவம் ஏற்படும். ஒன்னு சுகம், இன்னொன்னு அறியாமை. டோட்டல் இக்னோரன்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் பிளஸ் பை பாடி. என்னை பாடி பத்தின அஜ்ஞானம் டோட்டல், உலகத்தை பற்றிய அஜ்ஞானமும் இன் டோட்டல். அப்படிதானே தூக்கத்துல ரெண்டு. இன்னொன்னு என்னது? சுகம். சரி, ஓகே. இந்த சுகம் நான் எதையும் அறியாமல் நன்கு சுகமாக தூங்கினேங்கிறது தூங்கி எந்திரிச்சுக்கு அப்புறம் சொல்றோம் அப்படின்னா அந்த ஞானம் தான். அது என்ன ஞானம்? எதையும் அறியவில்லைங்கிற ஒரு ஞானம். அனுபலப்தின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி எதையும் நான் அறியவில்லைங்கிற ஒரு ஞானம் தூக்கத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. எதையும் அறியவில்லை, சுகத்தை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோங்கிற ஞானம், அறிவு தூக்கத்தில் ஏற்பட்டதனால தான் அதனுடைய என்ன சொல்றது பதிவை நம்ம ஞாபகப்படுத்துறோம். எப்போ? தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நான் தூக்கத்தில்
எதையும் அறியவில்லை, ஆனந்தமாக தூங்கினேங்கிறத தூங்கி எந்திரிச்சுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம் அப்படின்னா, ஞாபகப்படுத்தி சொல்லுகிறோம் என்றால் அந்த அனுபவம் நீங்க தூக்கத்தில் ஏற்பட்டுங்கிற அறிவு உங்களுக்கு இருந்தாதான் தூங்கி எந்திரிச்சுக்கு அப்புறம் சொல்ல முடியும். அப்படித்தானே? அப்போ தூக்கத்தில் ஒரு ஞானம் ஏற்படுதானா? எஸ், ஏற்படுகிறது. ஆனா அது தூங்கும் போது நமக்கு அது தெரியாது, அது வெறும் பதிவாக ஆயிட்டு இருக்கும். விருத்தியில் அது என்னவா இருக்கும்? அந்த அனுபவம் பதிவா ஆயிட்டு இருக்கும். அந்த பதிவு, அந்த ஞானம் ஏற்படுது. தூக்கத்தில் ஒரு ஞானம் ஏற்படுது. ஒரே பிரச்சனை, ஒரே இது டிஃபரன்ஸ் என்னன்னா, அந்த தூக்க காலத்தில் நான் சுகமா தூங்கிட்டு இருக்கிறேங்கிற நினைப்பு நமக்கு வர முடியாது. ஏன்னா அப்படி நான் நல்லா தூங்குறேன்னு நினைச்சீங்கன்னா விழிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். சோ இந்த தூக்கத்தில் ஆத்மான அறிவு, அந்த ஞானம் நமக்கு ஏற்படுதா இல்லையா? ஏற்படுகிறது. அப்ப கண்டிப்பாங்க என்ன இருக்குது? ஆத்மா அந்த நிலையிலும் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆத்மா என்னன்னா சுஷுப்தி காலத்திலும் இருக்கிறேன், அன்வயம். ஆனா அது அப்ப தெரியாது, தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது. ஆச்சுங்களா? இவங்க என்ன சொல்றாங்க? சுஷுப்தி அவஸ்தையில் லிங்க அபானே சதி, சூக்ஷ்ம சரீரம் அப்ப நமக்கு, அதாவது அந்த பற்றி அறிவு நமக்கு இல்லை, அத வழியெல்லாம் எதுவும் தெரியலைங்கிறது நம்ம அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஆத்மனக பானம் அன்பயக சாத்து. அப்போ நம் தூக்கத்தில் ஆத்மா பானம், அதைத்தான் விளக்குனேன். ஆத்மாங்கிறது பானம் விளங்கி கொண்டுதான் இருக்குது. ஆனா நமக்கு விசாரம் பண்ணி சாஸ்திரம் காமிக்கும் போதுதான் தெரியும் ஆத்மா அங்கு விளங்கி கொண்டிருக்கிறதுங்கிறது. அது அந்த அஞ்ஞானத்தையும் அந்த சுகத்தையும் அது அறிகிறது. அதை பற்றிய ஞானம், உடல் என்ன நிலையை அனுபவிக்கிற மனம் என்ன, மனம் என்னதை அனுபவிச்சுட்டு இருக்கிற அறிவு, ஞானம் அங்க ஏற்பட்டிருக்கிறது. இட்ஸ் அ கன்ஃபர்ம்டு. அதனாலதான் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் நம்மளால சொல்ல முடியுது, சுகமாக தூங்கினேன், எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த சுஷுப்தி அவஸ்தா நம்ம சொல்றோம் அப்படின்னா, அப்ப கண்டிப்பா அதை பற்றிய ஞானம் அங்க பதிவாகி இருக்கணும். அந்த ஞானம் பதிவுனா கண்டிப்பா ஆத்மா அங்கு இருக்கணும். சோ ஆத்மனக பானம், ஆத்மாவினுடைய பிரகாசம், அன்வயக சியாத். அடுத்த விட ஆத்மாவுடைய பானம்னா பிரகாசம், அன்வயக சியாத்து. அப்ப ஆத்மா அன்வயம், ஆத்மா பிரகாசமாக இருக்கிறது என்பது அன்வயம். அப்படின்னா தொடர்ந்து இருக்கிறது. எப்ப ஆத்மா என்ன ஆயிட்டு இருக்கு? தூக்கத்தில் இருக்கிறது. அடுத்த வேர்டு தத்து. தத்துனா பிராக்கெட்ல ஆத்மான்னு போட்டுங்க. இந்த இடத்துல ப்ரோனவுன் போட்டிருக்காரு. ஏன்னா அது சுசுப்தியா, எதுக்கு தத்து போடுறாரு அப்படின்னா ஆத்மனக, ஆத்மா பானே சதி. ஆத்மா தூக்கத்தில் பிரகாசிக்கும் பொழுது, தத்து பிராக்கெட்ல ஆத்மனக பானே சதி இஸ் ஈக்குவல் டு ஆத்மாவின் பிரகாசத்தின் பொழுது. இதெல்லாம் தூக்க காலத்தில் ஏற்படுகின்ற நிகழ்வுகளை பத்தி நம்ம விசாரம் பண்றோம். தூக்கத்தில் ஞாபகம் வச்சுக்கணும். தூக்கத்தில் ஆத்மா பிரகாசமாக இருக்கிறது. ஆனா லிங்கஸ்ய அபானம் தூ. அடுத்த வேர்டு லிங்கஸ்ய அபானம். லிங்கம்னு என்ன சரீரம்? லிங்க சரீரம் சூக்ஷ்ம சரீரம் துடைய அபானம் பிரகாசம் இல்லை. சூக்ஷ்ம சரீரத்துடைய பிரகாசம் இல்லை. அபானம்னா பிரகாசம் இல்லை, அறிவு, அதை பற்றிய ஞானம் நமக்கு இல்லை, பிரகாசிப்பதில்லை. சூக்ஷ்ம சரீரம் தூக்கத்தில் பிரகாசிப்பது இல்லை. அதனாலதான் என்ன கோஷம் அங்கு இல்ல? பிராணமய கோஷம் அங்கு இல்ல தூக்கத்துல, மனோமய கோஷம் அங்கு இல்ல. நான் புத்திசாலி, நமக்கு ஏதாவது நமக்கு ஞாபகம் வருதா என்ன? நம்ம ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும்போது மனதையினுடைய இது எடுக்கும்போது நான் துக்கமா இருக்கேன், புத்தியோட கோஷத்தை எடுக்கும்போது எனக்கு இதெல்லாம் தெரியும், நான் இதை படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தெரியும், அந்த ஆணவம் கர்வம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? தூக்கத்தில் இல்லை. சூக்ஷ்ம சரீரம் அபானம், அதுக்கு பேரு. அடுத்த வேர்டு வெதிரேக. லிங்க சரீரம் அங்கு இல்லைங்கும் போது அது என்ன ஆயிருது? வெதிரேக. இது உச்சியதே என்று கூறப்படுகிறது. வெதிரேக, அது வெதிரேக்கம். சூக்ஷ்ம சரீரம்ங்கிறது
வெதிரேக்கம் வந்து போயிட்டு இருக்குது. ஏன்னா சொப்பன காலத்துல சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி அறிவு இருந்தது. ஆனா சுஷுப்தி காலத்துல சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி அறிவு நமக்கு இல்லை. இது வெதிரேக்கம் என்று கூறப்படுகிறது. சோ அன்வய வெதிரேக்கத்துல பாத்தீங்கன்னா 38ல எது அன்வயம்? ஆத்மா. எது வெதிரேக்கம்? ஸ்தூல சரீரம். அப்ப ஸ்தூல சரீரத்தை அனித்யம், மித்யா. அடுத்தது இப்ப 39ல எது அன்வயம்? ஏன்னா காலம் தான் மாறுது. எடுத்துக்கிற காலம் 38வது ஸ்லோகத்துல எடுத்துக்கிற காலம் சொப்பனம். அந்த காலத்துல எது அன்வயம் எது வெதிரேக்கம்னு புரிஞ்சுக்கணும். சொப்பன காலத்தில் ஆத்மா அன்வயம், ஸ்தூல சரீரம் வெதிரேக்கம். 39ல காலம் எது? சுஷுப்தி காலத்தில் எது அன்வயம் எது வெதிரேக்கம்? ஆத்மா அன்வயம், சூக்ஷ்ம சரீரம் வெதிரேக்கம். எவ்வளவு திங்க் பண்ணிருக்காங்க பாருங்க. சும்மா நாம நினைச்சுக்கிறோம் பிஹெச்டி பண்றது, இதை படிக்கிறது, ராக்கெட் விடுறது இதெல்லாம் தான் ரொம்ப கஷ்டம்னு. அதெல்லாம் இதை பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப ஈஸி. எப்படி அன்வய வெதிரேக்கத்தை ஒரு காலத்தை எடுத்து வச்சு இது அன்வயம் தொடர்ந்து வருது, இது வெதிரேக்கம் போய் வர்றதுனால நம்மளை எப்படி அந்த ஆத்மாங்கிற புரிதலுக்கு கூட்டிட்டு போறாங்க பாருங்க ஆச்சாரியர்கள். அடுத்து 41. அடுத்து என்ன காலம்? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன காலம் எடுத்துக்கிட்டோம், எது அன்வயம் எது வெதிரேக்கிற டெக்னிக் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வரணும். இல்லைன்னா இது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஏன்னா வித்யாரண்ய முனியெல்லாம் சாதாரண இது படிக்கும்போது தெரியும் ஹூ இஸ் வித்யாரண்ய முனின்னு. பார்த்தா ஒரு என்ன சொல்றது, ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு அந்த காலத்துல சுத்திட்டு இருந்திருக்காங்க இவங்க எல்லாம். எந்த பந்தாவும் இல்லாம, வெளி உலகத்துக்கு தெரியாமல், இவ்வளவு ஒரு ஞானத்துடன் they have lived a very simple life. இப்ப அடுத்தது எந்த காலத்தை எடுக்கிறான்னு பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு போனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சமாதவ், சமாதி நிலையில். இப்போ சமாதிங்கிறது என்ன நிலை? இப்ப நமக்கு 3 நிலை தெரியும், ஜாக்கிரத்து, சொப்ன, சுசுப்தி. இது என்னங்க இன்னொரு நிலை. சமாதிங்கிறது இன்னொரு நிலை. இப்போ சமாதிங்கிறது என்ன நிலைன்னு பாத்தீங்கன்னா ஜாகிரத்து அவஸ்தையில் சமாதிங்கிறது ஒரு மெடிடேஷன் பண்ணி முதல்ல சமாதின்னு என்னன்னு புரிஞ்சுக்கணும். சமாதி நிலை அப்படின்னா என்னன்னா தியானத்தை பண்ணும்போது தியான நிலையில் உச்சகட்டம் சமாதி. சமாதினா அங்க என்ன இருக்காதுன்னா நான் மெடிடேஷன் பண்றேன், இந்த விஷயத்தை எடுத்து வச்சு நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் அந்தங்கிற அறிவு இருக்காது. அறிவோடு நான் தியானம் பண்றவன், இது தேய விஷயம்னா இந்த விஷயத்தை நான் தேயமா எடுத்துட்டு இருக்கேன், நான் தியானம் பண்ணிட்டு இருக்கிற அறிவு இருக்காது. எந்த விஷயத்தில் அவங்க ஓம் நம சிவாயன்னு ஒரு வார்த்தையை வச்சு அவங்க மெடிடேஷன் பண்றாங்க அப்படின்னா அந்த நமசிவாயத்திலே நிற்பாங்க. நான் ஒருத்தன் பண்ணிட்டு இருக்கிறங்கிற அந்த நான் வேறு, அந்த தியானம் பண்ற விஷயம் வேறுங்கிற அந்த அறிவு அங்க இருக்காது. அறிபவன் அறிவடு பொருள்ங்கிறதெல்லாம் அங்க இருக்காது. அதுக்கு பேர் தான் சமாதி. அது கிவ்ஸ் என்னது, அது ஆக்சுவலா என்னது, மைண்ட் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ற ஸ்டேஜ். அது மைண்ட்ல அங்க எந்த ஒரே விருத்தி இருக்கும். இப்ப நீங்க விழித்திருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா எத்தனை விருத்தி வருது. தூங்கும் போது எந்த விருத்தி இல்லை. அப்கோர்ஸ் சொப்பனத்திலேயே பல விருத்தி வருது இல்லைங்களா, தாட் ஃபார்ம். ஆனா நீங்க ஜாகிரத அவசியம் பாருங்க எத்தனை விருத்தி. நீங்க ஒரு பொருளை பார்த்தாலும் பார்க்கலனாலும் கட 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 கடன்னு அந்த விருத்தி என்ன ஆயிட்டு இருக்கு, மனம் ஃபாஸ்டா இயங்கிட்டு இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே ஆஃப். கடைசியா என்ன நீங்க விருத்தியை கொண்டு வந்தீங்களோ ஓம் நம சிவாயங்கிற அந்த விருத்தியை கொண்டு வந்தீங்களோ அந்த விருத்தியிலேயே இருப்பதுதான் சமாதி. வச்சுங்களா, அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த சமாதி நிலைங்கிறது ஜாகிரத அவஸ்தையில் தியானம் பண்ணும் பொழுது மனதில் எந்த விதமான விருத்தியும் ஏற்படாமல், ஏன்னா ஜாகிரத அவஸ்தையில விருத்தி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா பை மெடிடேஷன் அந்த விருத்திகள் எல்லாத்தையும் ஸ்டாப். ஆனா ஒரு விருத்தியில் நிக்கணும் இல்லைங்களா, அது எந்த விருத்தியில் நிக்குன்னு பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாயங்கிற அந்த வேர்டு மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துலயே நிக்கும். அப்படி ஸ்டக்குன்னு மனதை ஆஃப் பண்றது, அடுத்த விருத்தி வராமல் செய்வது. எதுக்கு இதெல்லாம்? உங்களுக்கு அந்த ஏக்க விருத்தியில் நிற்கும் போது அந்த நிலை யோசனை பண்ணி பாருங்க. நான் இந்த ஸ்தூல சரீரம், நான் இந்த சூக்ஷ்ம சரீரம்ங்கிற எந்த பிராணமய கோஷம் அன்னமய கோஷம் எதுவும் அங்க இருக்காது. அப்படித்தானே? ஏக்க அந்த ஓம் நம சிவாய தவிர வேற எந்த விருத்தியும் இல்லையும் போது
நான் இந்த மனம்னோ, நான் இந்த பிராணங்கிற கோஷமோ, நான் இந்த இந்திரியங்கிற கோஷமோ, எந்த கோஷம் நான்கிற இதே இருக்காது. மெடிடேஷன் பண்ற அந்த இது மட்டும்தான் நிற்கும், விருத்தி மட்டும்தான் நிற்கும். அதன் மூலியமாக அவங்களுக்கு துக்கத்திலிருந்து கொஞ்ச நேரத்துக்கு அவங்க விடுபட முடியும். அதுக்காகத்தான் எல்லாம் இந்த தியானத்துக்கு போறதே. மெடிடேஷனுடைய ஹையஸ்ட் லெவல் சமாதி. அது இட் வில் டேக் சம் இயர்ஸ். ஒரே நாளெல்லாம் வராதுங்க. அது மெடிடேஷன் பண்றாங்க அத்தனை பேத்துக்கு வருமானம் கட்டால் வராது. அதுக்கு பூர்வ ஜென்ம புண்ணியம் இருக்குன்னு சொல்லும் சாஸ்திரம். அது நம்ம எங்க போகணும், அஷ்டாங்க யோகத்துக்கு போயின்னு பதஞ்சலியினுடைய விளக்கம் அதெல்லாம். சோ அவர் சொல்றது சமாதினா, பதஞ்சலி சொல்றது இதுதான். ஒரே விற்த்தியில மனம் நிற்றல், அவ்வளவுதான் சமாதினா. அவ்வளவுதான் அவர் கொடுப்பாரு, வேற ஒண்ணும் கிடையாது. ஒரே விற்த்தியில் நிக்கணும். இப்ப அந்த அவர் என்ன பண்றாரு, அந்த காலத்தில் சமாதி நிலையை அடைந்தவன் சமாதியில் இருக்காரு வச்சுக்குவோம். அப்போவுமே எது இப்ப நம்ம என்ன படிச்சுட்டு இருக்கிறோம், எது அன்வயம் எது வெதிரேக்கம். ஏன்னா 3 அவஸ்தை தானே. சமாத அவஸ்தையில என்ன நடக்குது, எது அன்வயம் எது வெதிரேக்கம்னா அவர் என்ன ப்ரூவ் பண்றாரு, அங்கேயும் ஆத்மா உனக்கு அன்வயம் தொடர்ந்து அங்கு இருக்கிறது. ஆத்மா அங்கு இருக்குதுங்க எப்படிங்க தெரியுது, எந்த விருத்தியில் அதை பற்றிய ஓம் நம சிவாயங்கிற ஞானம் தியானத்தில் இருக்கா இல்லையா, அந்த ஞானம் ஏற்பட வேண்டும் என்றால் அங்க என்ன இருக்கு, அந்த பிரகாசம் ஓம் நம சிவாயங்கிற அந்த பிரகாசம், அந்த ஞானம் இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும், எதுக்கு சோர்ஸ், ஞானத்துக்கு எது சோர்ஸ், ஆத்மா. உலகத்தை பற்றிய ஞானம் இல்லை அப்கோர்ஸ், ஆனா என்ன நீ வேர்டு சொல்றையோ அதை பற்றிய ஞானம் அங்கு இருக்குதுன்னா அங்க என்ன இருக்கணும், ஆத்மா அங்க அன்வயம் தொடர்ந்து சமாதி நிலையிலும் அது இருக்குது. இந்த 3 நிலைகளை விட்டுட்டு ஜாக்கிரத்து சொப்பன சுஷுப்தியை விட்டுருங்க, சமாதி நிலைக்கு ஒருவன் போகிறான். ஜாக்கிரத அவஸ்தையில் அது இன்னொரு நிலை, அப்படித்தானே. ஜாக்கிரத அவஸ்தையில விருத்திகள் வேகமா வர்றது ஒரு நிலை, அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவன் சமாதி நிலைக்கு போனாலும் அங்க அன்வயம் ஆத்மா. ஆத்மா அதிலையும் தொடர்ந்து இருக்கிறது. ஆனா எது சமாதியில எண்ணங்கள் ஒரே எண்ணம்ங்கிறது நமக்கு ஆக்சுவலா அங்க என்ன கிடையாது, அது சுஷுப்தி கிடையாது. தியானங்கிறது சுஷுப்தி தூக்க நிலை கிடையாது. ஏன்னா தூக்கத்திலையும் அந்த ஒரே எந்த விருத்தியும் இல்லைங்க, அது ஏக்க விருத்தியும். அதாவது அந்த ஒரு விருத்தி இருக்கிறனால தூக்கத்துல பாருங்க ஒரு விருத்தி இருக்குது, அதுதான் என்ன பண்ணுது, அந்த சுகத்தையும் அந்த அதாவது உலகத்தை பற்றி அறியாமை, எனக்கு தெரியாம இருக்கிறேன் ஆனந்தமா தூக்குற அந்த சுக விருத்தின்னு சொல்லுவோம். தூக்கும் போது ஒரு விருத்தி இருக்கு, சுக விருத்தி. அஜ்ஞானத்தமையும் சுகத்தை அறிகின்ற ஒரு விருத்தியில தான் தூங்கிட்டு இருக்கிறோம், அது ஏக்க விருத்தி தான். அங்கே அது நமக்கு அப்ப தெரியறது இல்ல, எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் நமக்கு தெரியுதுன்னு சொல்றோம். இப்ப சமாதானத்தையும் சமாதி நிலையையும் அவர் என்ன பண்றாரு, சுஷுப்தியும் எடுத்துக்கிறார். ஏன்னா கிட்டத்தட்ட சமாதிங்கிறது தூக்கத்தினுடைய, ஏன்னா விருத்தி கொண்டாந்து ஒரு இடத்துல நிறுத்தணும் அப்படின்னா அது கண்டிப்பா தூக்கத்தும், ஆனா அங்க என்ன கிடையாது, தூக்கம் கிடையாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அந்த சமாதி நிலை நல்லா யோசனை பாருங்க, ஆத்மா அன்பயம் தொடர்ந்து இருக்கிறது. ஆனா அங்க என்ன கிடையாது, சுஷுப்தி நிலை அங்கு கிடையாது. ஏக்க விருத்தியாக இருந்தாலும் அங்க என்ன கிடையாது, சுஷுப்தி கிடையாது. சோ அங்க சுஷுப்தியும் என்ன ஆயிருது, அங்க நிலையற்றதாகி விடுகிறது சுஷுப்தி. ஏன்னா சுஷுப்திங்கிறது நிலையற்றது, அனித்யம், மித்யா. தூங்குற நிலையும் சரி, விழித்துட்டு இருக்கிற நிலையும் சரி, நீங்க சமாதியில் இருக்கிறதும் சரி, சொப்பன காண்டி எல்லாமே என்னது, மித்யா. அப்ப எல்லா நிலைகளும் மாறிக்கொண்டிருக்கும் பொழுது எந்த ஒன்று மாறாமல் இருக்கிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் ஆத்மா, அதுதான் நான், அதுதான் சத்து சித்து ஆனந்த சொரூபன்னு முடிக்கிறார். அதுதான் தொம்பத விசாரம், அதுதான் நீ. தத்துவமசியில என்ன பதம், துவம், அதுதான் நீ. அப்படி நம்மள எதுக்கு நமக்கு அறிவு கொடுக்குறாரு, அந்த ஆத்மாவை பற்றி அறிவை நமக்கு இப்ப கொடுக்குறாரு. இப்ப மீனிங் எழுதுங்க, அப்படியே புரிஞ்சுக்கலாம். இத சமாதவுங்கிறது இப்படி ஒரு இன்டர்பிரேஷன். இத ஞான காலம், ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு ஞானி அப்படின்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு அவர் என்ன பண்றாரு, அந்த ஞானி சூக்ஷ்ம சரீரம் இருக்கு அவருக்கு, ஸ்தூல சரீரம் பார்க்கிறோம், கண்ணுக்கு முன்னால் இருக்கு. ஸ்தூல சரீரம் இருக்கு நமக்கு தெரியுது, சூக்ஷ்ம சரீரங்கிறது இருக்குங்கிறது அவருக்கு தெரியும். ஆனா காரண சரீரம்ங்கிறது என்ன, ஞானி பொறுத்த வரைக்கும் அந்த புண்ணிய பாப்பம்
அந்த மூட்டை அவர் என்ன பண்ணிடுறாரு, அந்த ஞானத்தின் மூலியமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே ஜீவன் முக்தியை அடையும் பொழுது, அந்த ஞானம் ஏற்பட்ட உடனே அவருடைய அந்த புண்ணிய பாப்பம் வந்து என்னது, காரண சரீரம் என்ன புண்ணிய பாப்பம், அவர் என்ன பண்ணிடுறார், அது ரெண்டையும் ஞானம் என்கின்ற அக்னியில் அவர் அதை எரித்து விடுகிறார். அப்படிதான் புண்ணிய பாபத்தை எரித்து விடுகிறார். அந்த காரண சரீரம் இல்லைனாலும் அவர் அந்த ஞானியிடம் ஆத்மா என்ன ஆயிட்டு இருக்காங்க, விலகி கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா மனிதனுக்கு காரண சரீரம் இல்லாத நிலையும் வரலாம். எப்போ ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு காரண சரீரம் என்ன ஆயிடுச்சங்க, எதிரேக்கம். ஆனா ஆத்மா அன்வயக. இது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஹையஸ்ட் லெவல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன். இது புரியாட்டி பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் லெவலில் புரிஞ்சுட்டீங்கன்னா ஓகே. இதுவும் கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஞானியோட அதாவது சமாதிங்கிறத தியானத்தின் மூலியமாக அடைந்த சமாதின்னு பார்த்தீங்கன்னா அன்பயம் ஆத்மா, வெதிரேக்கம்ங்கிறது சுஷுப்தி அவஸ்தை. ஏக்க விருத்தி இருந்தாலும் அது சுஷுப்தி கிடையாது, அது விழித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஏன்னா தியானத்திலிருந்து தியானத்தில் தூங்கிட்டே இருக்காங்க, அப்படி கிடையாது. ஸோ அங்கே என்ன கிடையாது, சுஷுப்தி. ஏக்க விருத்தியில் இருந்தாலும் அது சுஷுப்தி கிடையாது போது சுஷுப்தி அங்கே நெகேட் பண்ணிட்டார். அதே போல ஞானிக்கு ஞானம் சமாதின்னு ஞானம் ஏற்பட்ட நிலையில் அவருக்கு காரண சரீரம்ங்கிறது அங்க கிடையாது. அப்போ காரண சரீரம்ங்கிறது அவருக்கு இல்லை, ஆனாலும் அந்த ஆத்மா என்ன ஆயிட்டு இருக்கு, இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இது அப்படியே நம்ம புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்டர்பிரிட்டேஷன் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் ஈஸி. அதுலயே நம்ம மீனிங் எழுதிக்கலாம். ஸ்லோகத்தை படிச்சுக்கலாம். இல்ல 40 முடிச்சு 41 தான் சமாதி எடுக்கிறாரு. 40ல திருப்பி அதே தான் வருது. நான் 41க்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டேன். சமாதிங்கிறது அதுக்கு இன்பிட்வீன் இன்னொரு ஸ்லோகம் இருக்கு 40. அதை நம்ம பார்த்துட்டு அடுத்து போகலாம். 40ங்கிறது அந்த படிச்ச இந்த நான் 39ல என்ன பார்த்தோம், சுஷுப்தி காலத்தை எடுத்தேன் பார்த்தீங்களா. சுஷுப்தி காலத்தில் அன்வயம்ங்கிறது ஆத்மா, வெதிரேக்குங்கிறது சூக்ஷ்ம சரீரம்னு பார்த்தோம் இல்லைங்களா. அதுல கொஞ்சம் அடிஷன் தான். 40வது ஸ்லோகம் 40. தத் விவேகாத் விவேகாத்யுகு கோஷாஃப் பிராணமனோதியஹ தேஹி தத்ர குணாவஸ்தா வேத மாத்ரா பிருதக்ருதாக. தத் விவேகாத் விவேகாத்யுகு கோஷாஃப் பிராணமனோதியஹ தேஹி தத்ர குணாவஸ்தா வேத மாத்ரா பிருதக்ருதாக. இதோட மீனிங் எழுதிக்கிங்க. இது கொஞ்சம் ஈஸியான ஸ்லோகம். தத் விவேகாத்து, இதுதான் விவேகம்னு பேரு, பிரித்து அறிதல். சூக்ஷ்ம சரீரத்தை தத்துன்னு அந்த இடத்துல சூக்ஷ்ம சரீரம். எனக்கு அதைத்தான் நம்ம பண்ணணும். 39ல என்ன பண்ணணும், சூக்ஷ்ம சரீரம். 39ல எந்த காலத்தை எடுத்துக்கிட்டோம், சுஷுப்தி காலத்தை எடுத்துக்கொண்டோம். அங்க அன்வயம்ங்கிறது ஆத்மான்னு பார்த்தோம், வெதிரேக்கங்கிறது சூக்ஷ்ம சரீரம்னு பார்த்தோம். அப்ப அடுத்தது 40ல தத்துன்னு போட்டேன், அந்த ப்ரோனம் கோஸ் டு சூக்ஷ்ம சரீரம். தத்து விவேகாத்து, சூக்ஷ்ம சரீரத்தை விவேகம்னா பிரித்து அறிதல். மூலம் பஞ்சமி வருது, விவேகாத்து. அப்ப சூக்ஷ்ம சரீரத்தை பிரித்து அறிவதன் மூலம் என்னென்ன கோஷம் உங்களுக்கு போயிரும், பிராண மனோ தியஹ, பிராணமய கோஷாக. அதை நம்ம பிரித்து அறிந்து கொள்ளலாம். எப்ப நீங்க சூக்ஷ்ம சரீரத்தை ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிகிறீர்களோ அப்பவே இந்த கோஷங்களையும் நம்ம என்ன பண்றோம், பிரித்து அறிகிறோம். எது ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீரத்துக்கு உண்டான கோஷங்கள், அதுக்குள்ள அடங்கிய கோஷங்கள் எது, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், தியகன புத்தி, தியக புத்தி, விஞ்ஞானமய கோஷம். தீயங்கிறது எதை குறிக்குது, விஞ்ஞானமய கோஷம். இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், விவேக்தாகா ஸ்யுஹு. அடுத்தபடி விவேக்தாகா சொன்னா பிரிக்கப்பட்டதாக ஆகிறது. தத்து ஃபர்ஸ்ட் தத்து விவேகாத்து, சூக்ஷ்ம சரீரத்தை நீங்க ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிகிறீர்கள் என்றால், பிரித்து அறிவதன் மூலியமாக என்னென்ன கோஷத்தை நம்ம பிரித்து அறிகிறோம் ஆத்மா அல்லன்னு, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், தியகன விஞ்ஞானமய கோஷாக. இந்த கோஷங்களை
விவக்தாக ஸ்யுஹு பிரித்து அறியப்பட்டதாகிறது, பிரித்து அறியப்பட்டதாகிறது. அடுத்து தத்ரஹி, தத்ரனா சூக்ஷ்ம சரீரத்தில், தே தத்ரஹி தே இன் சூக்ஷ்ம சரீரே, சூக்ஷ்ம சரீரத்தில் என்ன வேறுபாடு வருது? குணவசிய. சூக்ஷ்ம சரீரத்தை ஏன் மூணா பிரிக்கிறோம்? பிராணமயம், பிராணன், மனோ, புத்தி பிரிக்கிறோமா இல்லையா? எதை வச்சு பிரிக்கிறோம்? குணவஸ்தா, குண வேறுபாடு, குணத்தில் தான் வேறுபாடு. குண அவஸ்தையில், குணத்தினால் போட்டுக்கலாம், குணவஸ்தான குணத்தினால், வேத மாத்திராத்து வேறுபாட்டினால். குணத்தினால் என்ன இருக்குது? அங்க வேறுபாடு இருக்கு. என்ன குணம்? பிராணன் அப்படிங்கிறதுக்கு ஒரு குணம். என்ன குணம் அங்க இருக்கு? பிராணனுக்கு ரஜோகுணம். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் தத்துவபோதத்துல பேஸ் இருக்கணும், அப்பதான் இது புரியும். அதாவது ரஜோகுணத்திலிருந்து தோன்றியதுதான் என்னது? பிராணன் இல்லையா? பிரகிருதி மாயா அதை பார்க்கும்போது அந்த மாயினுடைய ரஜோகுணத்திலிருந்து தோன்றினது எது? பிராணன். அது குண வேறுபாடு. மனம்ங்கிறது எங்க தோன்றுச்சு? சத்தோகுணத்திலிருந்து தோன்றியது மனம். 5 பூதங்களுடைய இது 5 பூதங்கள் தெரியும். ஆகாசம், வாயு, அக்னி, ஆபக, பிருத்திவி. 5னுடைய சூக்ஷ்ம சூக்ஷ்மத்திலிருந்து வந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம் இல்லைங்களா? அந்த 5 பூதங்களுடைய 5 பூதங்களுடைய சூக்ஷ்மத்திலிருந்து வந்ததுதான் அந்த சூக்ஷ்ம சரீரம். அப்போ 5 பூதங்களுடைய டோட்டல் சாத்வீக, இது ஆகாஷோட சாத்விகம், பிருத்திவி, ஆகாசம், வாயு, ஆபக, பிருத்திவி, பிருத்திவின்னு சொல்றது 5 பூதங்களுடைய சாத்வீக அம்சத்திலிருந்து தோன்றியதான் மனம். இந்த 5 பூதங்களுடைய டோட்டல் ரஜோ குணத்திலிருந்து தோன்றியதுதான் பிராணன். இதுதான் அதுல வேறுபாடு இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்துடைய வேதம் எப்படி வந்தது? அதனுடைய குணவஸ்தா, குணத்தினால் என்ன ஆகுது? வேத மாத்திராத்து, வேதம் வேறுபாட்டினால் நம்ம எப்படி அறிகிறோம்? வேறு வேறாக அறிகிறோம். சூக்ஷ்ம சரீர சூக்ஷ்ம பூதத்தின் வேறுபாட்டால், குண வேறுபாடு. எப்படி அறிகிறோமா? பிருத்தக்கிருத்தாக, தனித்தனியாக. என்ன தனித்தனியாக? இது பிராணன், இது மனம், இது புத்தின்னு தனித்தனியாக, பிருத்தக்கிருத்தாக தனித்தனியாக, 3ஆக ஸ்யுஹு பவந்தி அறியப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றாரு? நீ எப்ப சூக்ஷ்ம சரீரத்தை பிரித்து ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிகிறோமோ, அப்போ கோஷத்துல எந்த கோஷத்தை பிரித்தறிகிறோம்? 3 கோஷம் ஆத்மா அல்ல நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப என்ன பண்றாரு? 2ஐயும் கனெக்ட் பண்றாரு. சரீரத்தையும் கோஷத்தையும். சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துக்கிறாரு. அந்த ஒன்றை நீ ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிவது என்பது இஸ் ஈக்குவல் டு 3 கோஷங்களை ஆத்மாவிடமிருந்து விவேகம் பிரித்து அறிதலுக்கு சமம். அதத்தான் சொல்ற. சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா அல்லன்னு நீ பிரித்து அறிவது இஸ் ஈக்குவல் டு 3 கோஷங்களை பிரித்து அறிதல். என்னென்ன கோஷம்? மனோமய, பிராணமய கோஷம், மனோமய கோஷம், புத்தி. ஏங்க எப்படி இதெல்லாம் பிரித்தறினா? சூக்ஷ்ம பூதத்தில் இருக்கிற சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற குண வேறுபாடு தான் இதெல்லாம். எல்லாமே என்னதான்? சூக்ஷ்ம சரீரம் தான். ஆனா உள்ள என்ன இருக்குது? குண வேறுபாடு. என்னங்க குணம்? ரஜோ குணமானது பிராணன். சாத்விக பூதத்திலிருந்து தோன்றியது மனமய கோஷம்ங்கிறது சாத்விக அம்சத்தில். குணத்தில் வேறுபாடு இருக்கிறது. அதனால 3 வேணா அறியும். சூரியன் என்ன சொல்ல வராரு இப்போ? நீ சூக்ஷ்ம சரீரத்தை ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிதல் விவேகம் இஸ் ஈக்குவல் டு 3 கோஷங்களையும் பிரித்து அறிதலுக்கு சமம். இப்ப என்ன புரியுது? பஞ்சகோஷாக இஸ் another name for சரீரத்ரயம். அப்படிதானே? பஞ்சகோஷம் என்பது
இஸ் another நேம் ஃபார் ஷரீர திரயம். 3 சரீரத்துக்கும் இன்னொரு பேரு தான் பஞ்ச கோஷாகா. அப்போ இப்ப நான் ஒரு கிரமம் சொல்றேன் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. ஆத்மாவிடமிருந்து பிரித்தறிதல், அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கிறோம். அன்வயம் வெதிரேக்கங்கிறது ஆத்மாவிடமிருந்து பிரித்தறிகிறோம். இஃப் ஐ செப்பரேட், அதாவது அன்னமய கோஷத்தை நான் பிரித்து அறிந்தேன் என்றால், ஆத்மாவிடமிருந்து இந்த ஸ்தூல சரீரம் வேறு, அன்னமய கோஷம் சொல்றோம் இல்லையா, அதை பிரித்து அறிகிறேன் என்றால், அன்னமய கோஷத்தை ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிதல் இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரத்தை ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிதல். ரெண்டையும் கனெக்ட் பண்றேன், சரீர திரயத்தையும் பஞ்ச கோஷத்தையும். அன்னம் ஃபர்ஸ்ட் எடுத்துல கோஷம், அன்னமய கோஷம் 5 கோஷத்தையும் ஒரு கோஷமா எடுத்து அதை எந்த சரீரத்தோட லிங்க் பண்றோம். வெரி ஈஸி கான்செப்ட் தான், ஆனா கொஞ்சம் வேற மாதிரி திங்க் பண்ணி புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஆத்மாவிடம் இருந்து பிரித்து அறிதல் முக்கியம். அதனால அன்னமய கோஷம்னா என்ன, பஞ்ச கோஷம்னா என்ன, ஸ்தூல சரீர திரயம்னா என்னன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்ப ஆத்மாவிடம் இருந்து பிரித்து அறியும் போது 2 சமமாகுது. அன்னமய கோஷத்தை நீங்க ஆத்மாவிடம் இருந்து பிரித்து அறிகிறீர்கள் இஸ் ஈக்குவல் டு ஸ்தூல சரீரத்தை ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிதல். அடுத்தது பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தை ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிதல் இஸ் ஈக்குவல் டு பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தை நான் ஆத்மா அல்ல என்று பிரித்து அறிதல் இஸ் ஈக்குவல் டு சூக்ஷ்ம சரீரத்தை ஆத்மாவிடமிருந்து பிரித்து அறிதலுக்கு சமம். இதைத்தான் இவ்வளவு நேரம் பண்ணியிருக்கோம். 2-3 ஸ்லோகத்துல என்ன பண்ணோம், பஞ்சம கோஷத்துல அன்னமய கோஷத்தை நீங்க பிரிக்கும் போது ஆத்மாவிடம் பிரித்து அறிதல் இஸ் ஈக்குவல் டு நான் இந்த ஸ்தூல சரீரம் நான் அல்ல. இந்த பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷத்தை பிரித்து அறிதல்ங்கிறது மூலியமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம், நான் இந்த சூக்ஷ்ம சரீரமும் நான் அல்ல. அதத்தான் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ஏன் நம்ம இப்படி சூக்ஷ்ம சரீரம் கோஷம் பிரிச்சுக்கோம்னா, உள்ள என்ன இருக்குது, குணபேதம் இருக்கு. சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள என்ன இருக்குது, குணபேதம். ரஜோ குணத்திலிருந்து வந்ததுனால அதுக்கு பிராணன்னு பேரு, சத்துவ குணத்திலிருந்து வந்ததுனால அதுக்கு மனம்னு பேரு சூக்ஷ்ம சரீரத்துல. அதனால சூக்ஷ்ம சரீரத்துல நம்ம வேறுபாடுகள் நம்ம வச்சு புரிந்து கொள்கிறோம். இப்ப அடுத்தது 41க்கு மீனிங் எழுதிக்கலாம். இதுதான் சொன்ன சமாதி. சமாதவ், சமாதி நிலையில். இப்ப ஒரு நிலை எடுத்துட்டு வந்தோம், சொப்பன நிலை, சுஷுப்தி நிலை. இப்ப எங்க வந்துட்டோம், சமாதி. சமாதி நிலையில் ஒரு ஏக்க விருத்தி இருக்கிற நிலை, அது பேர் சமாதி நிலை. சுசுப்தியவாபே, சுசுப்தி அபானே சதி. அங்க என்ன கிடையாது, சுசுப்தி அபானே. சுசுப்தி அபானே சதி. அங்க எப்படி இருக்குது வேர்டு, சுசுப்திய சந்தி பிரிக்கணும். சுசுப்தி அபானே, அங்க என்ன கிடையாது, தூக்கம். சுசுப்தி இல்லாத நிலையில். என்ன இருக்குது, ஆத்மனகபானம் தூ. சுசுப்தி அபானே, சுசுப்தி இல்லாத நிலையில் ஆத்மனகபானம், ஆத்மனகம் பிரகாசம். அந்த என்ன விருத்தி நான் சிந்திச்சுட்டு இருக்கிறேன், ஓம் நம சிவாயங்கிற அந்த வேர்டு என்ன ஆயிட்டு இருக்காங்க, அந்த ஞானம் இருந்துட்டு இருக்குங்க போது அந்த ஞானம் இண்டிகேட்ஸ் ஆத்மாஸ் பிரசன்ஸ். ஆத்மனக பானம், ஆத்மா பிரகாசிக்கிறது. இது என்னது, அன்வயக சியாத்து. இது அன்வயமாகும். ஆத்மா தொடர்ந்து இருப்பது என்பது அன்வயம்.
அடுத்த வேர்டு ஆத்மா பானே சதி. ஆத்மா பிரகாசிக்கும் பொழுதும், அது தொடர்ந்து இருக்கும் பொழுதும், சுஷுப்தி அனவபாசனம். அது பிரிக்கணும். சுஷுப்தியனவபாசனம் எப்படி பிரிக்கணும்? சுஷுப்தி அனவபாசனம். சுஷுப்தி தோன்றாமல் இருக்கு, பிரகாசம் இல்லாமல் எடுத்துக்கலாம். அங்க என்ன கிடையாது? சுஷுப்தியோட பிரகாசம், அதை பற்றிய அறிவு நமக்கு அங்கு, சுஷுப்தி அங்கு பிரகாசிப்பது இல்லை. ஆத்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது, ஆனா அங்க என்ன இல்லை? தூக்க நிலை அங்கு இல்லை, சுஷுப்தி அங்கு இல்லை. சுஷுப்தி தோன்றுவது இல்லை, தூக்கம் வர்றது அங்க தூக்க நிலை அல்லது. ஆனா ஒரு விருத்தி தான். ஒரு விருத்தினா நமக்கு என்னதான் தெரியும்? தூக்கத்துல தான் ஒரு விருத்தி. ஆனா இங்கே ஜாகிரத அவஸ்தையில் இருக்கும் பொழுது நமது ஒரு விருத்தியில் இருக்கிற நிலைக்கு பேர் சமாதின்னு சொன்னாலும் ஒரு விருத்தினால அங்க என்ன இல்ல? சுஷுப்தி இல்ல. அங்க பாருங்க, சமாதியில மூணுமே இல்ல. அண்ணன் நான் இந்த சரீரம்ங்கிற அந்த பிரகாசம் இல்ல, ஸ்தூல சரீர பிரகாசம் இல்ல, சூக்ஷ்ம சரீர பிரகாசம் அங்கு இல்ல. அதுதான் சொல்றாரு, ஆத்மனே ஆத்மனம் பிரகாசித்து கொண்டிருக்குது, சுஷுப்தி அங்கு இல்லை, தோன்றுவது இல்லைன்னா அந்த நிலை அங்கு இல்லை. இது என்னது? வியதிரேக. சுஷுப்திங்கிறது என்னது? வந்து வந்து போயிட்டு இருக்கு. வியதிரேக சியாத்து, இது வியதிரேக்கமாகும். அந்த சுஷுப்தி அங்கு பிரகாசிக்காமல் இருப்பதால், எப்போ? சமாதி நிலையில் சுஷுப்தி அங்கு பிரகாசிக்காமல் இருப்பதால் அது வியதிரேக்கம். ஆனா என்ன தொடர்ந்து பிரகாசிக்கிறது? ஆத்மா அங்கு தொடர்ந்து பிரகாசிப்பதால் ஆத்மா அங்கு அன்வயம். இதோட அன்வய வெதிரேக்கா முடிஞ்சது. யுனிக் டெக்னிக். இவ்வளவு டீட்டெயிலா நீங்க வேற எந்த இடத்துலையும் பார்க்க முடியாது. அன்வய வெதிரேக்கத்தை இப்படி இந்த காலத்தில் எடுத்து, இது அன்வயம் இது வெதிரேக்கிறது நீங்க ஷார்ட்டா இந்த இடத்துல எழுதி வச்சுக்கிட்டா மட்டும்தான் திருப்பி நீங்க எடுத்து படிக்கும் போது ஒரு என்ன படிச்சோங்கிற ஞாபகம் வரும். கண்டிப்பா இதுக்கு நோட்ஸ் அவசியம். பஞ்ச வித்யாரண்ய முனியெல்லாம் இப்படி காதல கேட்டு தெரிஞ்சு போனீங்க, அடுத்த கிளாஸ்ல வந்து லிங்க் பண்ணவே கிடைக்காது. இப்ப நான் கொடுத்ததை நீங்க நோட்ஸ் வச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியுற மாதிரி எழுதி வச்சுக்குங்க. இல்லையா திருப்பி இந்த கிளாஸ் ஒரு தடவை போட்டு, இந்த அன்வய வெதிரேக்கங்கிறது இந்த அளவுக்கு இன் டீட்டெயில் வேற எங்கேயும் கிடையாது. தொடர்ந்து வருவது, இது வந்து விட்டு விட்டு வருவது. அதனால என்ன பண்றோம்? அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்றாங்க? இந்த டெக்னிக் வேற எங்கேயும் கிடையாது. அன்வய வெதிரேக்க டெக்னிக் வில் பி யூஸ்டு சம்வேர், அப்கோர்ஸ், அதை நான் இல்லைன்னு சொல்ல. பட் இந்த மாதிரி ஏன்னா தொம்பதத்தை புரிந்து கொள்றதாங்க கஷ்டம். தற்பதத்தை ஈஸ்வரனை புரிந்து கொள்வது என்பது கொஞ்சம் சுலபம். தொம்பதத்தை, ஏன்னா இங்கதான் கன்ஃபியூஷன் ஜாஸ்தி. ஈஸ்வரன் நம்ம கன்ஃபியூஷனே கிடையாது, ஏன்னா அவரை பத்தி எதுவும் தெரியாத நமக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. இந்த தொம்பதம் நீ நான் யாருங்கிற இடத்துலதான் சோ கன்ஃபியூஷன்ஸ். அப்ப அதுக்கு இந்த டெக்னிக் அவர் என்ன காலத்தை எடுத்துக்கிறாரு? அந்த பிரித்து அறிதல், ஆத்மாவை இந்த சரீரத்திலிருந்து பிரித்து அறிதல், வெதிரேக்க. அதுதான் வெதிரேக்கம். அன்வய வெதிரேக்கங்கிறது இந்த பிரித்து அறிதலுக்கு என்ன சொல்லுவோம்? வெதிரேக்கம் பேர். அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப நான் ஷார்ட்டா சொல்றேன், இதை நீங்க அப்படி நோட் எழுதி வச்சுட்டா போதும். அதாவது அன்வய வெதிரேக்காங்கிறது 37ஆம் ஸ்லோகம். 38ல அன்வயம் என்னன்னு சொல்றாரு? ஆத்மாதான் எல்லாத்துலயும். 38ல 39, 40, 41 எல்லாத்துலயும் அன்வயம் என்னதான்? ஆத்மா. வெதிரேக்கம் மட்டும் மாறிட்டு வரும். எந்த காலத்தை எடுத்துக்கிட்டாரு முடியணும். 38ல அவர் எடுத்துக்கிட்ட காலம் சொப்னம், அன்வயம் ஆத்மா, வெதிரேக்கம் ஸ்தூல சரீரம். நீங்க இந்த நோட் எழுதி எனக்கு நீங்க ஒரு ஸ்னாப் எடுத்து அனுப்புங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சாதான் அடுத்த கிளாஸ் ப்ரொசீட் ஆக முடியும். இல்லை நான் திருப்பி நாம் இது ஒரு தடவை விசாரம் செய்துக்கலாம், தவறில்லை. 38ல அவர் எடுத்த காலம் சொப்பன காலம். அதில் அன்வயம் என்பது ஆத்மா, வெதிரேக்கம் என்பது ஸ்தூல சரீரம். அங்கனா பிரகாசம், அதுதான் ஸ்தூல சரீரம் அங்கு பிரகாசிப்பது இல்லை. அடுத்தது 39ல அவர் எடுத்துக்கிட்ட காலம் சுஷுப்தி காலம். அதில் அன்வயம் என்பது ஆத்மா, வெதிரேக்கம் என்பது சூக்ஷ்ம சரீரம்.
சூக்ஷ்ம சரீரம் எதோட சேர்ந்து 40வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு, அது சூக்ஷ்ம சரீரத்தை எது நம்ம சேர்த்திக்கிறோம்னா பிராணமய கோஷம், மனோமய கோஷம், தியக விஞ்ஞானமய கோஷத்தை சேர்த்திக்கிறார். அது எல்லாம் சேர்ந்ததுதான் சூக்ஷ்ம சரீரம். அதுல சூக்ஷ்ம சரீரத்துல ஏன் இந்த வேறுபாடு வருதுன்னா பிகாஸ் ஆஃப் டிஃபரன்சஸ் இன் குணம். அது 40வது ஸ்லோகம். 41வது ஸ்லோகத்துல அவர் எடுத்துக்கிற காலம் சமாதி. அதுல ஆத்மா அன்பயம், சுஷுப்தி வதிரேகம். இதற்கு இன்னொரு இன்டர்பிரேஷன் சொன்னேன். ஞானம் ஏற்பட்டது சமாதிங்கிறது நீங்க ஞானமா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஞான காலத்தில் ஞானிக்கு என்ன கிடையாது, காரண சரீரம்ங்கிறது இல்லைனாலும் ஆத்மா தொடர்ந்து அவரிடம் தொடர்ந்து அங்கு ஆத்மா வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. காரண சரீரம் இல்லாமலும் ஒரு மனிதன் வாழலாம். அது எப்போ, ஞானம் ஏற்பட்டதற்கு பிறகு. ஆனா அவர் எப்படிங்க தூங்குறாரு அப்படின்னா அந்த பாதித்த அகங்காரம் அவரிடம் இருக்கும். ஏன்னா எப்ப நம்ம காரண சரீரத்தில் நான்கிற அபிமானம் கொள்றோமோ அதுதான் தூக்கம் நம்ம பார்த்திருக்கோம். அப்படி இருக்கும்போது ஞானிக்கு காரண சரீரமே இல்லையே, அவர் எப்படி தூங்குறாரு அப்படின்னா அவருக்கு இருக்கிற அகங்காரம் அவரிடம் இருக்கும். அந்த அகங்காரம் என்ன சொல்லுவோம், பாதித்த அகங்காரம். நான் சாப்பிடுறேன், நான் தூங்குனேன்னு அவரு சொல்லுவாரு. ஆனா அவருக்கு என்ன அறிவு இருக்கும், நான் சொல்லும் போது நான் இந்த சரீரம் அல்ல, நான் இந்த ஆத்மா, இந்த உலகம், இந்த சரீரம் என்பது மித்யா, அகம் ஆத்மா சத்தியம்ங்கிற அந்த ஞானத்துடன் அவர் சொல்ற நான்கிற வேற, அஜ்ஞானி சொல்ற நான்கிறது வேற. ஏன்னா அஜ்ஞானி நான் சாப்பிட்டேன்னா இந்த உடலை நான் எடுத்துக்கிட்டு அவன் சொல்றான் நான் சாப்பிட்டேன். ஞானி நான் சாப்பிட்டேன்னு சொல்றான். அந்த நானுக்குள்ள வேறுபாடு அவருக்கு நல்லா தெரியும். இந்த சரீரம் நான் அல்லங்கிற அந்த ஞானத்துடன் அவர் அந்த நான்கிற வேர்டு யூஸ் பண்றாரு. அந்த அகங்காரம் பேரு பாதித்த அகங்காரம். ஞானத்துடன் கூடிய அபாதித்தனா இந்த சரீரம் நான் அல்லங்கிற அந்த ஞானத்தோடு கூடிய அகங்காரத்தினாலதான் அவர் என்ன பண்ண முடியுது, தூங்க முடிகிறது. அந்த அகங்காரம் எங்க ஒடுங்குது, காரண சரீரத்தில். அதனால அவர் தூங்குறாரு. ஏன்னா ஞானம் ஏற்பட்டதுக்கு அப்புறம் என்ன வரக்கூடாது, நல்லா சிந்திச்சு பாருங்க, தூக்கம் வரக்கூடாது இல்லையா? ஏன்னா காரண சரீரத்தை நெகேட் பண்ணிட்டார் இல்லையா? அப்படி கிடையாது, அங்க அகங்காரம் இருக்குது. அந்த பாதித்த அகங்காரம் இருக்கிறதுனாலதான் அவர் என்ன பண்ண முடியுது, அவரால் தூங்க முடியுது. நான் சாப்பிட்டேன், நான் வாழ்ந்தேங்கிற அந்த வாழ்க்கையில் மற்ற மனிதர்கள் போல் அவரும் வாழ முடிகிறது. ஓகே, ஓம் சாந்தி சாந்தி.